வெல்கம் டு அஜிதா சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். கொஞ்சம் ஸ்பெஷலான சிக்கன் குழம்பு இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்மளுடைய சிக்கன் கிரேவிக்காக நான் 3/4 கிலோ சிக்கன் தயிர் மஞ்சள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நான் ஆனியன் 4 வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர், அப்புறம் 3 தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளியை இப்போ நான் பெரிய சைஸ் வெங்காயத்தில் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நல்லா இதே போல் பண்ணி விட்டுருங்க. தனித்தனியாக அப்போ உதிரி உதிரியாக வரும். நமக்கு இதுக்கு 4 வெங்காயம் தேவை. ஏன்னா இதுலேருந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயத்தை எடுத்து நம்ம அரைக்கிறதுக்காக எடுக்க போகிறோம். ஸோ 4 வெங்காயம் தேவை நமக்கு. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, அப்புறம் நம்ம ஏலக்காய் எடுத்துக்கிறேன். 4 ஏலக்காய் அதை நான் தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு, அதுவுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து அதையுமே தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பிரிஞ்சி இலை. குழம்பு சட்டி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆயில். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே ஆனியனே போட்டுக்கிறோன்னா நமக்கு ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் அதுலேருந்து நம்ம அரைக்கிறதுக்காக ஆனியன் எடுக்கணும் இல்லையா, வெங்காயம், அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிடலாம். வதக்கி நமக்கு தேவையான அளவுக்கு ஆனியன் எடுத்ததுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோ வெங்காயம் போட்டோம், கம்மியாகிடுச்சு வதங்கும்போது. இப்போ இதில் நம்ம பாதி வெங்காயத்தை அரைக்கிறதுக்காக எடுக்க போகிறோம். ஸோ பாதி வெங்காயத்தை நம்ம ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் சூடாக இருக்குது. நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். சூடாக இருக்கும்போது அரைக்க மாட்டோம். ஸோ இதை பாதி வெங்காயத்தை எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு அந்த சைடு எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிக்கலாம். ஏன்னா சட்டி ஆல்ரெடி நல்லா சூடாக இருக்குது. ஸோ ஆயில் ஊற்றிட்டு பட்டை, 4 பீஸ் அளவுக்கு, சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை, அப்புறம் 4 கிராம்பு, தட்டி வச்ச ஏலக்காய், அது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அதுக்காக தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மிளகு, அதுவுமே நம்ம தட்டி தான் வச்சுருக்கோம். 1 பாதியமாக தட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, இதை போட்டு ஒரு கிளறிடுவோம். நல்லா பொரிஞ்சு வந்துட்டு தான் இருக்குது, நல்லாயிருக்கு. இதே மாதிரி ஓரமாக பண்ணிக்கலாம். ஒரு தனியாக மாற்றிக்காமல் இதிலே பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இதில் நல்லா வதக்கணும். அதாவது நல்லா பேஸ்ட் மாதிரி, நம்ம மிக்சியில் அரைச்சா எந்த அளவுக்கு பேஸ்ட் வருமோ அதே அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இதுக்கு. ஸோ நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். இது காஷ்மீரி மிளகா பொடி, கலர் மட்டும்தான், காரம் இருக்காது. ஸோ அதுக்காக நான் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடியில் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்காமல் அதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப காரம்லாம் இருக்காது, கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்புக்கு மொத்தத்துக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். அந்த மிளகா பொடியோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், நம்மளுடைய தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எப்படி ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருவோம். பாருங்கள், நம்ம அதாவது அந்த மிக்ஸி எவ்வளோ அழகாக நல்லா வதங்கி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதே போல் மிக்சியில் அரைச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் பேஸ்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன். ஸோ இதை இதில் போட்டுருவோம். இப்போ நம்ம இந்த சிக்கன் ஆட் பண்ண உடனே இதை நல்லா கிளறி விட்டுருவோம். அந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா பிரட்டி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பிரண்டு வந்துருச்சு. இந்த சிக்கன் கிரேவியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நம்மளோட சிக்கனை ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 10 நிமிஷம் மூடி வச்சிரும். ஆனால் 10 நிமிஷம் மூடியே வச்சுருக்கக்கூடாது. நடுவில் எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். ஸ்டவ் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தயிர் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம்.
இது வந்து இந்த குழம்புக்கே வந்து இது ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். தயிர் வந்து புளிக்காமல் பார்த்துக்குங்க. இது வந்து நம்ம ஒரு க்ரீம் ஆட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டை இதை கொடுக்கும் நமக்கு. ஸோ இதை அரைச்சி எடுத்துடலாம் இந்த பேஸ்ட்டை. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கன்லாம் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். தண்ணியெல்லாம் நான் ஊற்றவே இல்லை, நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டு, வெங்காயமும் தயிரும் சேர்த்து அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையிலே டேஸ்ட்டுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பேஸ்ட் ஊற்றினதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டு அந்த சிக்கன் கிரேவி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்ருவோம். நல்லா கலந்து விட்டாச்சு, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியை எடுத்து நான் அதில் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்குது. இது வந்து நமக்கு சப்பாத்தி, நான், அப்புறம் வந்து பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டிஃபனுக்காக இது செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கிறதே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வெங்காயம்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால கொதிக்க வைக்கும்போது ஓரளவுக்கு தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதுவே இருக்கும் நமக்கு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் இதை மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆனோடனே நம்மளுடைய சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல எண்ணெயெல்லாம் மேலே வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நம்மளுடைய ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை, see you.